അന്തസ്തിൽ നിങ്ങൾക്കും എനക്കും കുറച്ച് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഇരുന്നാലും പിന്നെ എന്റെ മോളെ മേനൻ ജാതിയിൽ കൊടുക്കണം. അതാണ് എന്റെ ആശ. മോളെ, ഈ നെക്ലസ് എടുത്തിടും മോളെ. எல்லாரும் உனக்கா கீழே காத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு? பொண்ணு பார்க்க வந்திருக்கவங்க ரொம்ப நல்லவங்க, அப்பா மாதிரி அல்ல. வா മോളെ. എനിക്ക് കല്യാണം വേണ്ട. വേണ്ടെന്ന് പറഞ്ഞില്ലേ? പയ്യൻ എവിടെയാണ് പണി ചെയ്യുന്നത്? പയ്യൻ ദുബായിലാണ് ജോലി ചെയ്യുന്നത്. വർഷം ഒരു പ്രാവശ്യം അല്ലെങ്കിൽ 2 പ്രാവശ്യം ഇവിടെ വന്നിട്ട് പോകും. അത് മതി. என்னங்க? ആ, കുറച്ച് ക്ഷമിക്കണം, ഞാൻ ഇപ്പോൾ വരും. എന്താ அவனோட வயலும் சொல்லணும். நம்ம നിർബന്ധിച്ചാ நம்ம കുടുംബத்துக்கு தான் அவமானம். அவக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லணும். വേണമെന്ന് പറഞ്ഞോ? ആദ്യമായി താഴെ വരാന്ന് പറ. മറ്റ കാര്യം പിന്നെ സംസാരിക്കാം. അവള് വരില്ല. അവൾ കല്യാണം ഇഷ്ടമില്ല. ഓ, ഇഷ്ടപ്പെടുന്നില്ല. ഞാനവിടെ മോളെ, ഇതുവരെ നിന്നെ പെണ്ണ് കാണാൻ എത്രയോ പേർ വന്നിട്ടുണ്ട്. അപ്പോഴെല്ലാം നീ അടം പിടിച്ചിട്ടില്ല. ഇന്ന് എന്തായി? എന്തെങ്കിലും വന്നിരിക്കുന്നവங்க വലിയ ആൾക്കാരാണ്. ഒരു മര്യാദയ്ക്കാன വേണ്ടി താഴെ വന്ന് കണ്ണു മൂടിട്ടാതെ നിൽക്കാം. വേണ്ടേ? ഈ ബന്ധം വേണ്ടേ? ഞാൻ എന്താ ചെയ്യണം എനിക്കറിയും. എടോ, പൊഴപ്പ തേടി വന്ന പട്ടിയടാ നീ. നിനക്ക് ലവ് ചെയ്യാൻ എന്റെ മോളാണ് കിട്ടിയത്. എടോ, പവളം എന്റെ ഉയരാണ്. അവളെ എന്നടുത്ത് പിരിക്ക് നനച്ചാൽ എന്നെ കൊണ്ടു കഴിയും. எங்க எங்க ஐயா சொல்லு. என்ன ஆ பட்டைய கண்டு எங்க பின்னாடி துரத்திட்டு வரா. என்ன பண்ற பாவலம்? ஏன் பாப்ப கிடக்குற? அந்த பட்டையை கொல்றன்னு சொன்னா நிச்சயமா கொல்லுவான். நம்ம 2 பேரும் சாகறதா முடிவு பண்ணிட்டியா? നിങ്ങളുടെ ഭാഷ எனக்கு കേട്ടുதானே பழக்கம், பேசி பழக்கம் இல்லையே. முதல்ல நீ வீட்டுக்கு போ. மத்ததெல்லாம் நான் பின்ன வந்து பேசும். முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் തന്നെ പിന്നെ നമുക്ക് കിട്ടില്ല. இனி எனக்கு 2 விதி என்ன. ஒன்னு நீங்க, இன்னொன்னு தெய்வம். தெய்வம் என்னை ஏத்துக்க தயாரா இருக்கு. அதுக்கு முன்னால നിങ്ങളോട് ഒന്ന് സംസാരിക്കണം. ഞാൻ നിങ്ങളെ സ്നേഹിക്കുന്നു. എന്നെ കാപ്പാത്തുവീங்களா? ഞാൻ ഒരു കേരള പെണ്ണാ. எங்களுக்கு நம்பிக்கை തന്നെ முக்கியம். ഞാൻ നിങ്ങളെ நம்புறேன். என்னை ஏத்துப்பீங்களா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வேன்? நான் சாத்தியமில்லை என்று பறஞ்சால் நீ என்ன செய்யும்? கடவுள் என் மனசுக்குள்ள இருக்காரு. உயிரை நான் கடவுள்கிட்ட கொடுத்துருவேன். அடுத்த ஒரு ஜென்மம் இருக்கே, அப்போது நம்ம ஒண்ணு சேர மாட்டோமா? நான் தான் செந்தாமரை. என்ன இந்த ராத்திரி நேரத்துல? இந்த ராத்திரியில உங்களுக்காக பவன தனியா கோயில காத்துட்டு இருக்கா. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, അവരെന്നെ ഏൻ വരല്ലേ? പറഞ്ഞ നേരം കഴിഞ്ഞു പോയല്ലോ. എന്നെ മറന്നു പോയോ? நான் கோயிலுக்கு வரலன்னா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உன் வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைச்சேன். என் மேல உனக்கு அவ்வளவு பிரியுமா? இனிமே இங்கே இருக்க முடியாது, எங்க வீட்டுக்கும் போக முடியாது. இந்த குதிரை வண்டியில தான் குடும்பம் நடத்துன்னு நினைக்கிறேன். நடத்திடலாம். குழந்தை குட்டி பிறந்தாலும் எங்க தொட்டில் கட்டுறதுன்னு தெரியல. நீ ஒரு இடம் பார்த்து சொல்லு. தெரியுது? சரிங்க, என்னன்னு பாருங்க. என்ன போன வண்டிக்காரர் காணோம்?
பட்டியை பிடிக்கிறா. பஞ்சாயத்து கூட 1/2 மணி நேரம் ஆகி தலைவர் இன்னும் வாயை திறக்கலையே. அவர் எங்கன்னு வாயை திறப்பாரு? தப்பு அவர் பேர் இல்ல இருக்கு. பின்ன தலைவரண்ட மோடி செய்தது தப்பானல்ல தலைவரே. இப்ப தண்டிக்காம போறது தமிழ் சக்கனையா அல்ல நீங்களோட மூளையா? எல்லாருக்கும் நியாயம் பறையிற மேனனே வாயடிச்சிருக்கானு. ഇനി എന്തെല്ലാം നടക്കാൻ പോകുന്നു? முதலாளி மன்னிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். இடம் கொடுத்து ஆதரிச்சது தப்புன்னா முதலாளி என்ன தண்டிங்க. அனாதையா நிக்கிற அந்த பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்கிட்ட விட்டா இயாளை கண்டம் தொட்டமா வெட்டி களையும். 4 எலுமிச்சம்பழத்தை வெட்டி உங்க மேல எனக்கு ஊறுகாய் போட்டு கொடு. ஏய் போடா எஜமா. எந்தா நடக்க கூடாதுன்னு நடந்து போய் மேலும் சார் பையனை அப்படி பஞ்சாயத்துல நிறுத்தி வச்சுட்டு வந்தது சரியா படல. பையன் நம்ம தொகுதிம்பிக்கு வேண்டிப்பட்டாளா? எடோ வாய மூடுறா. அவன் என்ற கழுத்துக்கு கத்தி வச்சு இவன் பேசுறான் பேச்சு. என்னடா പറഞ്ഞു? എംപിക്ക് വേണ്ടിയാണോ? എംപി എടോ നിന്റെ ലോറി ஆபீஸ்க்கு ഞാൻ நெருப்பு வச்சு கொடுத்தோம். முதலாளி அங்கன பரையிறது. நான் சொல்றத கேளுங்க. நீங்க பெரியவங்க. சின்ன பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. நீங்க தான் மன்னிக்கணும். பையனை நான் டிரான்ஸ்ஃபர் செய்து ஊரை விட்டு அனுப்பும். மதியம்